அனைவருக்கும் வணக்கம். இப்போ மனிதன் என்பவன் ஒரு தெய்வமாகலாம். தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட மனிதன் தெய்வம் ஆகலாம். வாரி வாரி அடுத்தவருக்கு வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். எத்தனையோ வள்ளல்களை பார்த்திருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளையும் வாரி வழங்கி வள்ளல்களை பார்த்து வியந்திருக்கிறோம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். தன்னையே தந்து இப்போ ஐயா நம்ம நல்ல கண்ணை எடுத்துக்கங்க. அவர் 101 வருடம் இருந்து சதியாலும் வெல்ல முடியவில்லை, சாதியாலும் வெல்ல முடியவில்லை. விதிதான் அவரை வென்றது. அதையும் அவர் ஜெயித்து விட்டார். மக்களுக்காக வாழ்ந்தார். மக்களுக்காக வாழ்ந்த எத்தனையோ மனிதர்களை நினைக்கும் பொழுது மனதின் ஓரம் ஒரு ஈரம் வந்து கொண்டுதான் நெஞ்சத்தை பாரமாக்குகிறது. கண்களின் ஒரு 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 நேரம் ஈரம் வந்து கதை கதைக்கிறது. எத்தனையோ நல்ல மனிதர்களை பார்க்கும் பொழுது முதலில் அவர்களை பாராட்டுவதற்கே நேரமில்லாத நிலைமையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓட்டங்கள் நிற்பதில்லை. நின்று வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், வாழ்த்தி பாருங்கள். வாழ்த்துவதே ஒரு வாழ்க்கை தான். எத்தனையோ மனிதர்களை கடந்திருக்கிறேன். சில மனிதர்கள் மட்டும் என் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டு நாம் செய்வதெல்லாம் என்ன, அவர்கள் செய்வது நம் வாழ்க்கையில் என்னாலும் செய்ய முடியாது என்று ஆச்சரியப்படுத்தியவர்களில் ஒருவரை நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப் பார்த்துட்டு இப்போ தோள்பட்டை நுண்துளை சிகிச்சை பண்ணணும் டாக்டர், எனக்கு நீங்கள் ஏதாவது கம்மியாக பண்ணி தர முடியுமா, நிறையா செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னு. கண்டிப்பாக உனக்கு பண்ணித்தரப்பா. என்ன வேலை செய்யறேன்னா, இது மாதிரி ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு சின்ன வேலை செய்கிறேன், ரொம்ப குடும்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணிய போது அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஒரு யதார்த்தமாக கேள்வி, நீ எங்கே வேலை செய்கிற, யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுறா, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக கேள்வி கேட்குறேன். கேட்ட அந்த தருணம், மருத்துவனாக இருந்த நான் மனிதனானேன் அன்று. மருத்துவனாக இருந்த நான் மனிதனானேன் அன்று. அந்த மாமனிதனை நினைத்து, அந்த மாமனிதன் யாரும் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பத்திக்காகவோ இல்லை நம்மளை என் தனித்தன்மையை காட்டுவதற்காகவோ அல்ல. நம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒரு நேரம் நின்று நம்ம பாராட்டோன்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளை படிக்க வச்ச, படிக்காமல் இருந்து படிக்க வச்சு நம்மளை வளர்த்தின வாத்தியார்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு காலத்தில் நம்மளை வளர்த்தின அம்மா அப்பா இருக்கிறாங்க. நம்ம கூட எப்பவுமே தோள் கொடுத்த தோழர்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கீழே ஒடிஞ்சு விழுகும் பொழுது தூக்கி விட இருக்கிற சக நண்பர்கள் இருக்கிறார்கள். இத்தனையும் மீறி நாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகி நல்லா இருக்கிறப்ப ஒரு நேரம், ஒரு கணம் மனதே கனமாய் ஆகிவிட்டது. மருத்துவன் என்பதை மறந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிட்டேன். தம்பி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிற தம்பி சொன்ன வார்த்தை, எங்கள் ஓனர் தான் சார் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஓனர் என்னம்மா பண்ணுறாருன்னு கேட்டேன். சார் அவருக்கு 2 கண்களும் தெரியாது சார் அப்படின்னு. எங்களை மாதிரி ஒரு 15 பேர் அவர் வச்சு பார்த்துக்கிறாரு சார். எங்களை எல்லாத்தையும் அவர் தான் சார் நல்லா பார்த்துக்கிறாரு, அப்பா அம்மாவோட நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நின்ற இதயம் துடித்தது. கண்களில் வந்த ஈரம் கனத்தது. நினைத்து பார்க்கிறேன், நினைவுகளே நிலைத்து நிலைத்து நிற்கிறது. நிலை மறைந்து நின்ற அந்த நிலை அடுத்த ஒரு பதில் சொன்னான். அவங்க அண்ணன் இருக்காரு சார், அவருக்கும் 2 கண்ணு தெரியாது, அவர் 60 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு சார். அப்பதான் தெரிந்தது, தன்னம்பிக்கை புத்தகத்தில் இடம் பிடித்தேன் என்று பெருமை கொண்டிருந்தேன். இடம் பிடிக்காதவர் எத்தனையோ பேர்.
தெரியும் எனக்கு. நான் கடினப்பட்டு வந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது என்னை விட கடினமாக கடந்தவர்கள் எத்தனையோ பேர் என்பதை கடிந்து கொள்ளாமல் கடந்து போகிறேன். நான் கடக்கும்போது பெருமையே என்னை ஆட்கொள்வதில்லை. நாமெல்லாம் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் இங்கிருந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு தற்பெருமையே வருவதில்லை. அதுபோல தான் அந்த தம்பி சொன்னது தெரிஞ்சது. அவரை நீங்கள் பார்க்குறீங்கப்பா, அவருடன் உரையாடினேன். அவர்கள் கண்களில் உத்து உத்து பார்க்கிற இந்த உலகத்தில் எதையோ நோக்கி, பார்வை இல்லாதவர் எதையோ நோக்கி, அவர் பார்த்த பார்வை பேச்சுக்களால் வெளிப்பட்டது. அவர்கள் எண்ணம் என்னை விரிவடைய செய்தது. வண்ணம் வண்ணமாக எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்கள். அடுத்து ஒரு விஷயத்தை சொன்னாரு. எத்தனையோ பேருக்கு நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கோம். கணக்கிலேயே சொல்ல முடியாது, அத்தனை உதவி. செல்வந்தரா, கோடீஸ்வரரா, இல்லை ஜமீன்தார் வீட்டு பிள்ளையா? இல்லை, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஊருக்காக உழைக்கும் ஒரு உன்னதமான ஒரு உள்ளம். அந்த உள்ளத்தை நெகிழ்ந்து பேச வார்த்தைகள் இல்லை. தமிழ் கொஞ்சம் குறைவாகத்தான் படித்தவன் நான். தமிழ் வார்த்தைகள் எத்தனையோ இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் என் நாவில் உமிழ்நீர் போல் சுரந்து கொண்டே இருக்கிறது. இவரை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு மனதில் ஒரு தென்றல் காற்றும் ஒரு சுனையிலிருந்து வருகிற நீரும் இணைந்து என்னை பலப்படுத்துகிறது. அழகிய தருணம் அது. நோயாளிகளை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுது. 5-6 மணி நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப தூரம் செல்ல வேண்டும் அவர். இருந்தும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக போன டைமே இவரை பார்க்கும் பொழுதே இதை வீடியோ பதிவிடணும்னு நினைத்தேன். இது பெருமை சாற்றவோ இல்லை என்னை பெருமைப்படுத்தவோ எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. இதில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், வாழ்க்கையை வாழ்வதை விட வாழ்க்கையை ஒரு நிமிடம் நின்று நினைத்து பாருங்கள். நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை உள்ளங்கள், அந்த உள்ளங்களிலிருந்து ஒரு வார்த்தைகளாவது நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டாமா? இவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. நாம் செய்யும் மருத்துவ சேவை ஒரு ஓரம்தான், 1% தான். 99% இவர் செய்கிற சேவையை நினைத்து பெருமை கொள்கிறேன். பெரும் பற்றாளனாக மாறிவிட்டேன் அவருக்காக. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்த கிராஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமா அவர்களை பாராட்டுங்க, நேரம் செலவிடுங்கள். வாழ்க்கையில் கடந்து வந்த தோல்விகளையும் வெற்றிகளையும் நினைத்து பாருங்கள். அடுத்தவர்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உதவி செய்யாமல் உள்ளத்திலிருந்து உதவி செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தையே நீங்கள் வெற்றியடைந்து விடுவீர்கள். உங்களையே வெற்றியடைந்து விட்டால் யாரை வெல்லப் போகிறீர்கள் நீங்கள்? தமிழில் ரொம்ப உரையாடுறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். இருக்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாராட்ட மனமில்லை, பாராட்ட மனமில்லை, பாராட்ட பணமும் தேவையில்லை. உதவி செய்கின்ற என்ற எண்ணம் இருந்தால் போதும். அது பணமாக இருக்கலாம். நாம் அவருக்கு போய் பணம் இல்லாத ஒரு உதவியாகவும் கூட இருக்கலாம். இது நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்கான அருமையான பதிலை கொடுக்கும். பதில்கள் எத்தனையோ, அருமையான பதில்கள் என்றுமே அருமைதான். அழகிய வணக்கம்.